ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்டீல் லபூபு அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி நம்மகிட்ட நிறையா லபூபு இருக்குது. அது ப்ளஸ் 2 சீக்ரெட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃப்ளோரை அதிகப்படுத்த சொல்கிறாங்க, பண்ணிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ போய் ஏதாச்சும் நல்லதாக ஸ்பான் ஆகிருக்கான்னு வந்து பார்க்கலாம். காய்ஸ், இந்த லபூபு அதுக்கு ஃபஸ்ட்டு தூங்கினா தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க முடியும். அங்கே ஐஸ் மித்திக் லபூபு ஒன்று ஸ்பான் ஆகிருக்குன்னாங்க. நான் அது எடுக்க மாட்டேன், ஏன்னா அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இங்கே ஒருத்தர் தான் அது எடுத்துகிட்ருக்காரு. அது நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ் கைஸ், நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போ அந்த லபூபு அங்கேயே தூங்கிருச்சுன்னா பக்கத்தில் பிளாக் கலரில் ஒன்று இருக்குது. அது நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். பிளாக் கலர் லெஜெண்ட்ரி தான். நாம் இன்றைக்கி காட் அப்புறமா சீக்ரெட் முடிஞ்ச எக்ஸ்க்ளூசிவ் நம்ம எடுக்கலாம். ஐயோ, இங்கே லபூபு வேறு வராங்க. ஒருத்தவங்க வராங்க, அவங்கள அடித்து நம்ம அந்த லபூபு எடுத்துக்கலாம். கைஸ், அவங்க நம்மளே அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நாம் அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், அதுதான் கைஸ். கைஸ், நம்மளுக்கு கொடுத்தா இதில் நல்லா இருக்கும், ஏன்னா இதில் நல்லா இருக்குது. இவங்களாம் தரமாட்டாங்க கண்டிப்பாக. கைஸ், மித்திக்கு என்னமோ ஒன்று ஸ்பான் ஆகிருக்காங்க, அது செம்மையாக இருக்குது. அதுதான் நம்ம இப்போ ஆட்டையை போட போகிறோம். நம்மக்கிட்ட அதுவும் இல்லை. இப்போ எப்படி ஆட்டையை போடுறதுன்னு மட்டும் பாருங்கள். அதை ஆட்டையை போடுறதுல நாம் தான் இங்கே எப்பயுமே. இது செம்ம தான், காசு ஒர்த்து இல்லை. ஆனால் நம்ம இது பார்த்தீங்கன்னா இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அப்போனா இது நம்மளுக்கு வேணாம். நான் கூட அதுக்கு மேலே என்னமோ ஒரு மியூட்டேஷன் வந்துருக்கு, அதனால தான் அது அப்படி இருக்குது. இங்கே என்னமோ ஒரு லபூபு ஸ்பான் ஆகிருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம். இதுவும் லெஜெண்ட்ரி தான், நம்மளுக்கு இது வேணாம். பேஜ் காட் சீக்ரெட் அப்புறமா எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பானன்ஸ் நம்ம எடுக்கலாம். சீக்ரெட் லபூபு ஒன்றுமோ ஸ்பான் ஆகிருக்கான். நம்ம போய் சீக்கிரமாக எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். சீக்ரெட் இங்கே இருக்குது. இவங்க வர அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் அதை இங்கேயே ட்ராப் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு இங்கே சேஃப் இல்லை இப்போ வரைக்கும். இவங்க வர எண்ணெயை அடித்து பறக்க விட்றாங்க. அவங்க பறக்க விட்றாங்க லபூபு. இந்த சீக்ரெட் நம்மளுக்கு தான் வேணும், அவங்களுக்கு தான் கிடைக்கக்கூடாது. அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ டேங்காய்ஸ் ஒரு கவலை. நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணால் அவங்க நல்லா இருக்கும். ப்ளீஸ் கிஃப்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு அதுவும் நல்லா தான் ஸ்பான் ஆகலை. இப்போ ஏதாச்சும் நல்லா தான் ஸ்பான் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பான் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு எதுவும் ஸ்பான் ஆகலை. அட்லீஸ்ட் கார்டாச்சும் ஸ்பான் ஆகும்னு பார்த்தா அதுவும் ஸ்பான் ஆகலை. நம்மக்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட அவங்க பேஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு வச்சுருக்காங்க, அடுத்து மித்திக், அடுத்து கார்டு, அப்புறமா திரும்பியும் மித்திக் கைஸ், அப்புறமா திரும்பியும் மித்திக், அப்புறமா இது என்னதுன்னு தெரில, இது எப்பிக், இது ஒரு மித்திக், இது ஒரு லெஜெண்ட்ரி, இது நம்மக்கிட்ட இந்த ஆட்டை போட்ட சீக்ரெட், அப்புறமா இன்னொரு சீக்ரெட்.
கைஸ் மித்திக்கு என்னமோ இன்னொன்று ஸ்பான் ஆயிருக்கான். கைஸ் இதுதான், ஆனால் இது ரொம்ப வேல்யூ கம்மி, ஸோ நம்மளுக்கு இது வேணாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம காசு கலெக்ட் பண்ணலாம். கைஸ் இங்கே ஒரு 60 பில்லியனு, ஒரு 3 மில்லியன், 1 மில்லியன், அப்புறமா இங்கே ஒரு 1 பில்லியன், நிறைய காசு நம்மக்கிட்ட இப்போ இருக்குது கைஸ். ஸோ நம்ம ஃப்ளோரை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வேறு ஏதாச்சும் ஸ்பான் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். கைஸ் அவங்க அதை எடுக்கிறாங்க, ஸ்டீல் பண்ணுறாங்க. எடுத்துட்டோம், நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. கைஸ் இவங்க நம்மளை அடிக்க வராங்க. ஐ திங்க் கைஸ் அவ்வளோதான், நாம் எடுத்துட்டோம். இது வேஸ்ட்டு தான், ஆனால் நம்ம இதை அப்கிரேட் போட்டுக்கலாம். நம்ம கிட்டேருந்து இந்த சீக்ரெட்டை ஸ்டீல் பண்ணாங்க. இப்போ நான் அதுக்கு தான் ரிவெஞ்சு கொடுத்தேன். கைஸ் அங்கே என்னமோ டிவி டப்பா மாதிரி என்னமோ ஸ்பான் ஆகிருக்கு. அது போய் நான் என்னதுன்னு பார்த்துட்டு வரேன். லெஜெண்ட்ரியா, அப்போ நம்மளுக்கு வேணாம். கைஸ் அங்கே ஒருத்தர் போய் அடி வாங்கிட்டே இருக்காரு. ஏதாச்சும் நல்லதாக ஸ்பான் ஆயிருக்குன்னு பார்த்தா ஸ்பானே ஆகலை கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்கிரேட் த ஃப்ளோர் பண்ணிக்கலாம். கைஸ் மித்திக் பி ஸ்பான் ஆயிருக்கான். அது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஸோ வேணாம். சொல்லு மித்திக்கு பட்டர்ஃப்ளை ஒன்று ஸ்பான் ஆகிருக்கு. இதுவும் நம்மளுக்கு வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட அது இருக்குது. அங்கே ஒருத்தர் அந்த பட்டர்ஃப்ளை ஆட்டையவே போட்டு வந்துட்டாரு. இந்த பி காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஆட்டையை போடலாம். 10க்கு மேலே இருந்தால் தான் நான் ஆட்டையை போடுவேன். கைஸ் இந்த லபூபு வேறு இருந்துச்சு. கைஸ் இது நம்மளுக்கு வேணாம், இது வேஸ்ட் தான். கைஸ் ஐயோ நம்ம வேறு மாட்டிக்கிட்டோம். இப்போ வந்துட்டோம் கைஸ். கைஸ் அங்கே அந்த பொண்ணு நம்மளை ஆட்டையை போடுறாங்க, அந்த பீயை நாம் விடக்கூடாது. நம்ம அப்கிரேட் போட்டுக்கலாம். இப்போ தான் வேணான்னு சொன்னால் இப்போ எதுக்கு வேணுங்கிறன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து அவங்க அந்த சீக்கிரட் ஆட்டையை போட்டாங்க, அதுக்கு பதிலடியாக தான் நாம் இதை ஆட்டையை போடுறோம். இந்த நேரம் பார்த்து எதுவுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஐ திங்க் அந்த பி யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாச்சும் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். லெஜெண்ட்ரி யூனிகார்ன் எங்கே ஸ்பான் ஆகிருக்கான். இங்கே சும்மா ஓப்பன் பண்ணலாம், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு.
ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மித்திக்கு அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இது ஆல்ரெடி இருக்குது. மித்திக்கு ஐஸ் ஸ்பான் ஆகிருக்கோம், அதுவும் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஐஸ் அங்கே இருக்குது. அந்த லபூபு எழுப்பிடலாம், ஏன்னா அப்போ தான் எல்லாருமே எந்திரிப்பாங்க. இந்த ஐஸ் எடுத்து அவங்க முழிச்சிப்பாங்க. இப்போ சும்மா எடுக்கிறோம் பாருங்க. என்ன காய்ஸ் எந்திரிக்கவே இல்லை, அதிசயமாக இருக்குது. இப்போதைக்கு நான் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். இது ஒரு 35 பில்லியன், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பண்ணியாச்சு. இந்த நேரம்னு பார்த்து எதுவுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குது. கார்டு எங்கேயோ ஸ்பான் ஆகிருக்கான், அது எங்கே இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த கார்டாச்சும் நம்மளுக்கு தான் வேணும். கார்டு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கார்டே இல்லை, இங்கேயும் இல்லை. ஐ திங்க் அந்த பக்கம் தான் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கார்டு இங்கே இருக்கு. லபூபு வேற எந்திரிச்சுக்கிட்டாங்க. கார்டு டாக்ஸிக் ஸ்பான் ஆகிருக்கா, அந்த அங்கே இருக்கு. செம்மையா இருக்கு, கிரீன் கலர்ல எனக்கு பிடிச்ச கலர்லயே இருக்கு டாக்ஸிக்கு. ஆனால் இதை தான் ஆட்டையை போட போறேன். அடிச்சு பறக்க விட்டாங்க. அந்த பொண்ணு வேற ஆட்டையை போடுறதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம விடக்கூடாது. இந்த பொண்ணு இப்போ அடிவாங்க பாருங்க. இவர் கண்டிப்பாக எடுப்பார்னு பார்த்தா இவரும் எடுக்கலை. நாம் தான் போய் எடுத்தாகணும். அடிச்சு போட்டாங்க. இவங்களாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். அவங்க எடுக்கட்டும், அவ்வளோதான். அவங்கள அடிச்சு போட்டாங்க. அந்த டாக்ஸிக் பார்க்கவே செம்மையா இருக்கு கைஸ். நம்ம வேற அடிச்சு பறக்க விட்டுட்டே இருக்காங்க. யாராச்சும் போய் எடுக்கட்டும், அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அடிச்சு பழக்கிறாங்க எல்லாத்தையும். இந்த டாக்ஸிக் பார்க்கவே செம்மையா இருக்கு. எல்லா லபுவும் படுத்துக்குச்சு. இவங்க ஆட்டையை போட்டு இருந்தால் நம்ம இவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுடலாம். ஐ திங்க் இந்த டாக்ஸிக் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் பரவாயில்ல, வேற ஏதாச்சும் ஸ்பான் இருக்கான்னு நம்ம போய் பார்க்கலாம். இவங்க வர நீ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்களை பொழக்காம விடவே மாட்டேன். எதுவுமே நல்லதாவே ஸ்பான் ஆகல.
கைஸ் யார் அந்த டாக்ஸிக் ஆட்டையை போட்டாங்கன்னு பார்க்கலாம். இவங்க தான், நீங்களே பாருங்க. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தால் இவங்க என்கிட்ட ஈஸியாக ஆட்டையை போட்டாங்க. இப்போன்னு பார்த்து எதுவுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குது. நான் போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ நம்ம போய் பேஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டையும் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். இங்கே பாருங்க, அதுக்குள்ள அவள்தான் கைஸ். நெக்ஸ்ட் லெவலும் இப்போ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். லைக் அவங்க என்னமோ அவங்க எடுத்தாங்க, லப்பு பூலாம் அடிக்க வந்துருச்சு. என்னதுன்னு பார்க்கலாம். இவங்க நம்மளை வெறுப்பேத்துறாங்க. என்கிட்ட இவங்க தான் கைஸ் ஆட்டையை போட்டாங்க, அந்த லப்பு பூவை. மித்திக்கில் கிங் ஸ்பாண்டாங்க கைஸ். மித்திக்கில் பூபு என்னமோ ஸ்பான் ஆகிருக்கான். அது எங்கன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். மித்திக் அது எங்கே கிங்காங்க கைஸ்? ஐ திங்க் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருமே உங்கள் ஆட்டையை போட்டு போகிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நேரம்னு பார்த்து நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு காடு கைஸ், எப்போ காடு ஸ்பான் ஆச்சுன்னே தெரியல. நைஸாக உங்கள் ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க. அங்கே என்னமோ செம்மையாக இருக்குது கைஸ். அதுதான் என்னன்னு தெரியல. அங்கே என்னமோ ஒன்று ஸ்பான் ஆகிருக்கு. அது போய் என்னன்னு பார்க்கலாம். இது லெஜெண்டரி தான், ஸோ வேஸ்ட்டு. என்னமோ பறக்குது கைஸ். யாரோ பறக்கிறாங்க. இது என்னதுன்னு தான் தெரியல. இவங்க தான் ஐ திங்க். எத்தனை ரீபத்துன்னு பார்த்துடலாம். இந்த லெஜெண்டரியில் நம்மளுக்கு வேணாம். நெக்ஸ்ட் நம்ம வேறு ஏதாச்சும் போய் ஏதாச்சும் ஸ்பான் ஆகுதுன்னு பார்க்கலாம். அங்கே என்னமோ நிஞ்சா மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. நான் போய் பார்க்குறேன். லபூபு வேற எங்கேயோ நீ துரத்துது. இதே நம்ம ஓட்டுறதால இருக்குது. இந்த நெட்டு வேறு இப்போ தான் ஒர்க் ஆகாது. வேற அடிச்சு காடு என்னமோ ஸ்பான் ஆகிருக்கான். போய் நம்ம எடுக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் டிராகன் ஸ்பான் ஆகிருக்கான் கைஸ். அங்கே இருக்குது. அது நம்ம போய் இப்போ நம்ம எடுத்தே ஆகணும். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ்னா சும்மாலாம் கிடையாது கைஸ்.
இந்த நெட்டு வேறு இப்போ தான் இப்படி பண்ணுது. அவங்க இங்கே தூக்கிட்டு வந்தோன்னே நாம் அதை ஆட்டையை போடுறோம். அதுதான் நம்ம பிளான் ஆக்சுவலி. ஏன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் காய்ஸ். காய்ஸ் இங்கே பாருங்க நெட்டில் இப்படி வருது. எனக்கு எதிர்பார்க்குற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பான் ஆகிருக்கு. இவங்க வர என்னை அடித்து பறக்க விட்றாங்க. நெட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது காய்ஸ். என்ன காய்ஸ் இப்படி ஆகுது? இப்போ பாருங்க அந்த டிராகன் செம்மையாக மாசாக இருக்குது காய்ஸ். இது நம்மளுக்கு தான் கிடைக்கணும், வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது சும்மா கிடையாது. அவங்க அங்கே ஆட்டையை போட்டிருக்காங்க. அது இங்கே வந்தோடனே நாம் அதை ஆட்டையை போடுறோம். கைஸ் நம்ம யாரும் அடித்து பறக்க விட்றாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்காது ஐ திங்க். எஸ் கைஸ் அது நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ சேட். நெட்டு வேறு இப்போ தான் கைஸ் இப்படி சரி பண்ணுது. எதுக்கு தான் இப்படி நெட்டு இப்படி பண்ணுதுன்னே தெரியல கைஸ். அங்கே என்னமோ எடுத்துட்டு இருக்காங்க. அது என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். அங்கே அப்படி என்னது எடுக்கிறாங்க? அங்கே ஒன்றுமே இல்லை காய்ஸ். பஸ் இவங்க உஷார கார்டு ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க காய்ஸ். இந்த கார்டு இருக்குன்னு எனக்கு தெரியல கண்ணுக்கு. ஓகே கைஸ் இப்போ உள்ளே போய் ஏதாச்சும் நல்லதாக எடுக்கலாம். கைஸ் அங்கே ஒரு மித்திக் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வேணாம். வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. நாமளாச்சும் இந்த லக்கி பிளாக் ஆட்டே போடலாம். ஆனால் அவங்க விட்ற மாதிரியே தெரியல. ஸ்மித்திக்கு ஏஞ்சல் ஸ்பான் ஆகிருக்கா. அது அங்கே தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். நம்ம அதுதான் இருக்க போகிறோம். இவங்க நம்மளுக்கு இது நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இது கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. மித்திக் பீஸா நம்ம ஸ்பான் ஆகிருக்கான். அவ்வளோதான் நாம் எடுத்துட்டோம். மார்க் காமிச்சிட்டோம். இங்கேயும் கார்டு ஸ்பான் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. எங்கேயுமே காணோம் கார்டு. கார்டு அங்கே இருக்குது. நான் பார்த்துட்டேன். நாம் இது வரைக்கும் எடுக்க வேணாம். இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீ கார்டு தான் இது. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நான் அவங்ககிட்ட அடித்து நான் பிடிங்கிப்பேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான் நாம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் மார்க் காமிச்சிட்டோம். நம்மக்கிட்டே வந்து வேலையை காட்டுறாங்க. நம்மளாம் ஸ்டீலிங்கில் எவ்வளோ பெரிய ஆள். ஸ்டீலிய பிரைன் ராட்டி நம்ம 6-7 ஒரு பிரைன் ராட் எடுத்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். அவங்க வேறு வெறியில் வந்து அடிக்கிறாங்க. நாம்ளே அவங்களுக்கு தரமாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து இவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து இவங்க பார்த்தீங்கன்னா என்ன தாட்டியை போட்டாங்கன்னா நம்மக்கிட்டேருந்து இவங்க
சீக்கிரட்டு ஆட்டையை போட்டாங்க. நாம் போய் இவங்களுக்கு தரணும். ஸ்டீலியோ பிரைன் ராட்லையும் நம்ம எவ்வளோ பெரிய ஆள். இதுக்கு அப்கிரேட் போட்டு விட்டுறலாங்க. போட்டு விட்டுறலாம். எஸ், அவ்வளோதான். நான் போய் அப்படியே காசு கலெக்ட் பண்ண வரேன் கைஸ். இந்த கேமோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸ்டீலியோ பிரைன் ரேட்டுவே அதிகமாக இருக்குது. ஐ திங்க் ஸ்டீலியோ பிரைன் ரேட் டவுன்ஃபால் ஆச்சு. இதுக்கு மேலே நான் ஸ்டீலியோ பிரைன் ரேட் வீடியோஸ் போட மாட்டேன். சிங்கர் நம்மளை அடித்து பொழகிறாங்க. நாம் அந்த 2 லப்புக்கு உங்களுக்கு தரலன்னு. இவங்க நம்மளுக்கு துரத்திக்கிட்டே வராங்க. அது நம்ம தரலன்னு. இவங்க நம்மளுக்கு அந்த சீக்கிரம் தந்துடணும். அப்போ தான் நாம் இவங்களுக்கு தர முடியும். இவங்க நம்மளுக்கு சீக்கிரம் தரல, அதனால தான் நாமளும் உங்களுக்கு தரல. இங்கே என்னமோ ஒன்று ஸ்பான் ஆகிருக்கு. இது என்னன்னு பார்த்தா அன்காமன் தான். நாம் அவங்களை அடிச்சுட்டு அவங்களும் நம்மளை அடிச்சிட்டாங்க. அதில் தான் அடித்து பறக்க விட்டோம். இந்த பேஸ் தான் இங்கே செம்மையாக இருக்குது. எப்படி இதெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு தெரில. இங்கே என்னமோ ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குது. இது என்னதுன்னு பார்க்கலாம். இதுவும் லெஜெண்ட்ரி தான். இந்த நேரம்னு பார்த்து எதுவுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குது கைஸ். கைஸ் நம்ம கிட்டேயே ஒரு மித்திக் பட்டர்ஃப்ளை ஸ்பான் ஆகிருக்கு. இது நம்மளுக்கு வேணாம். இது இவங்க யாராச்சும் எடுத்துக்கிட்டோம். இவங்க எடுத்துக்கிட்டோம் கைஸ், நம்மளுக்கு வேணாம். ஏன்னா இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இல்லை தரமாட்டாங்க நம்மளுக்கு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த நேரம் பார்த்து இந்த நெட்டு போகுது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோர் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே கைஸ், எங்கேயோ நம்ம வெளியே வரோம் ஐ திங்க். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பாய் பாய்.